கிடைத்ததும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது மக்களே. தோல்வியினாலே தன்னுடைய மகன் தோல்வி அடைந்து விட்டான் என்று அவர்கள் துவண்டு விடாமல் அவர்களுடைய மனதில் அவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய முகத்தில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி காணப்பட்டது. ஆம் மக்களே, தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது. அந்த குட்டீஸ்களுக்காக தான் அந்த கதையை நான் சொல்ல வரேன். ஓகேவா? அந்த நிகழ்ச்சியை பார்த்து தான் உண்மையிலே என் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்முடைய குழந்தைகளும் நாளைக்கு வெற்றி பெற்றாலோ தோல்வி அடைந்தாலோ அதுக்காக நாம் வரத்தை அடையக்கூடாது என்கிற அந்த மனப்பக்குவம் அந்த நிகழ்வு வாயிலாக எனக்கு கிடைத்தது. அதை நான் இன்னைக்கு அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நானும் என்று நான் ஒரு சின்ன கதை மூலமாக அவங்களுக்கு கதையை மூலமாக அவங்களுக்கு தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள் என்று கூற விரும்புகிறேன். என்ன கதை என்று பார்ப்போமா? இது ஒரு கதை, குட்டி கதை தான். சிலந்தியிடம் கற்றுக்கொண்ட அரசன். அதாவது 2 நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு மக்களே. 2 நாடுகளுக்குள்ள இரண்டு நாட்டு அரசர்களுக்கிடையே போர். அப்போ போரில் ஒரு நாடு பெரிய நாடு, அவர்கள்ட்ட நல்ல நிறைய போர் வீரர்கள் இருக்கிறார்கள். அப்போ வளம் மிகுந்த நாடு. இன்னொரு நாடு சிறிய நாடு. அப்போ இந்த மாதிரி 2 நாடுகளுக்குள்ளே போர் நடக்கும்போது அது பலமிக்க நாடு, போர் பலம், ஆட்பலம், நல்ல பலம் கொண்ட நாடு வெற்றி பெற்றது. இந்த சிறிய நாட்டு தலைவன் தோல்வி அடைகிறான். அப்போது அந்த வெற்றி பெற்ற மன்னன் என்ன சொல்கிறார் என்றால், தோல்வியடைந்த மன்னனை கொலை செய்ய வேண்டும், எங்கிருந்தாலும் அவனை பிடித்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார். அந்த நேரத்தில் அந்த அரசன் ஓடி ஒளிகிறான். ஒரு காட்டினுள் ஒரு குகையினுள் ஓடி ஒளிகிறான். அந்த குகையினுள் ஓடி ஒளிந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு சிலந்தி, அழகான ஒரு சிலந்தி அமர்ந்திருந்தது. அந்த சிலந்தி என்ன செய்து கொண்டிருந்தது தெரியுமா? அந்த சிலந்தி அழகாக கூடு கட்டி கொண்டிருந்தது. அந்த சிலந்தி கூடு பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ஸ்கேல் இல்லை ஒரு மெஷர்மெண்ட்டு எதுவுமே அளவுகோல் எடுத்து தான் அந்த கூடை கட்டுறது, அந்த வலை பின்னுறது அது கிடையாது. ஆனால் அப்படியே பக்காவாக அழகாக இத்தனை சென்டிமீட்டர், இத்தனை இது அகலம், இத்தனை நீளம், அந்த மாதிரி இத்தனை உயரங்கிற மாதிரி அழகாக பக்காவாக அது வலை பின்னுறது பாருங்கள், ரசித்து பாருங்கள். அது